ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம கருவேப்பிலையை தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை கூட சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே தூக்கி வெளியே தான் வைப்போம். ஆனால் இதே மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு கொடுங்க, உடம்பு கூட அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு இதுக்கு நான் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா கழுவி கொஞ்சம் அப்படி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் ட்ரை ஆகி வச்சுருக்கிறேன். 3 முழு பூண்டு இருக்குல்ல, அதை உரித்து அதுவும் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டில் கடாயில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் போதும், ரொம்பலாம் வேண்டாம். ஆயிலில் உரித்து வச்சுருக்க பூண்டை ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. பாதி அளவு வறுபட்டு வரணும், ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். பாதி அளவு வறுத்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க கருவேப்பிலையும் உள்ளே போட்டுக்கோங்க. அதையும் உள்ளே போட்டு நல்லா வறுக்கணும். ரொம்ப முறுன்னு ஆக வேண்டாம். பூண்டும் கருவேப்பிலையும் சேர்ந்து கொஞ்சம் வறுப்பட்டு வரணும். அது அப்படி வறுத்தால் தான் நம்மளுக்கு குழம்பு வைக்கிறப்போ நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த ஸ்மெல்லாம் வராது. நீங்கள் டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம். இதுக்கு இப்படிலாம் இதே மாதிரி வறுத்தாலே போதும். முறுமுறுன்னு ஆகிறதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே இதை மாதிரி ஆனதுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறமா மண்சட்டியில் நான் ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும். ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லும் போனதுக்கப்புறமா 2 தக்காளியை அரைச்சி மிக்ஸியில் அந்த விழுதும் உள்ளே போட்டிருக்கிறேன். இதுக்கு காரத்துக்காக 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி. இந்த மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாவோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸோட புளியும் கரைச்சி அதில் உள்ளே ஊற்றிக்கோங்க. புளியோட ஸ்மெல்லாம் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. புளியோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்குறோம்ல கருவேப்பிலையும் பூண்டும், அது மிக்ஸியில் அரைச்சி அதை பேஸ்ட்டும் எடுத்துக்கோங்க. அது அந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டு தண்ணி, நமக்கு அரைச்ச பேஸ்ட்டோட தண்ணிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா சேர்த்துல உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெல்லமும் உள்ளே போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அந்த வெல்லமும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி வச்சுட்டாலே அது நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சூப்பரான ஒரு கருவேப்பிலை குழம்பு தயாரான ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செய்து கொடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கருவேப்பிலை பொடியும் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.